கந்தா, கடம்பா, கார்த்திகேயா, என் அப்பனே முருகா, இந்த ராக்காய் ஊருக்கெல்லாம் இழைச்சவளா போயிட்டேனே. யாரு என்ன சொன்னாலும் நீ மட்டும் என்ன கைவிட மாட்டேங்கிற நம்பிக்கையிலதாயா நான் வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு கோர்ட்ல தீர்ப்பு எம்பக்கம் ஆகணும். கோர்ட்ல தீர்ப்பாய் வர்ற சொத்தெல்லாம் என் கண்ணுக்கு அப்புறம் உனக்குத்தானையா. அத நீ நல்லா ஞாபகம் வச்சுக்க. நானா எடுத்துட்டு போறேன். உன் ஆறுபட வீட்டுக்கு தானையா எழுதி வைக்க போறேன். கோயிந்தாவா? முருகா முருகா, யாரவன்? காணா? என்னடா இது? யானை குட்டிக்கு நாமம் போட்ட மாதிரி. எங்க மூஞ்சிய காட்டு, மூஞ்சிய. அடங்கோ புறானே, நீயா? ஏண்டா இப்படி எல்லாம் வர ஆரம்பிச்சிட்டியா? ஏண்டா நான் கோர்ட்டுக்கு போறேன், வாசல் வந்து நின்னுகிட்டு கோயிந்தா கோயிந்தா நான் சொல்றேன். முருகா முருகான்னு சொல்லுடா, 3 வேளை சோறாவது கிடைக்கும். கோயிந்தா கோயிந்தான்னு சொன்னா கோடீஸ்வரன் ஆயிருவீங்க. திருப்பதி ஏழ்மையானுக்கு தங்கத்துல நாம சாத்ததா வேண்டிக்கிட்டேன். அவருக்கே நாமம் போடுறதா முடிவு பண்ணிட்டியா? ஆமாத்தா, ஏதோ உன் சக்திக்கு 1/4 பவுனோ 1/2 பவுனோ முடிஞ்சா 1 பவுன் கூட போடலாம். முருகா கவலைப்படாத, நீ போற காரியம் நல்லபடியா நடக்கும். என் அப்பன் முருகனே நேர்ல வந்து அருள்வாக்கு சொன்ன மாதிரி இருக்கு. ஆடாடாடா, போடு. அப்படியே பையோட போடத்தா? போடுறேன் போடுறேன். போடு. முருகா, வாயத்தர எத்திய காட்டு. என்னத்தா தங்கத்தை போட சொன்னா விபூதியை போடுற? ஆனா தங்கத்தான் இல்ல, காசாவது போடணும்னு பார்த்தா விபூதி போடுறிய. காசு பணம் யார் வேணாலும் கொடுப்பாங்கப்பா. ஆசீர்வாதம் எல்லாராலையும் கொடுக்க முடியாது. என் கையால உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்கிறதுக்கு நீ கொடுத்து வச்சிருக்கணும். கோர்ட்டுக்கு பாரு, வழிய விடு. முருகா கோயிந்தா, முருகா கோயிந்தா, முருகா, கோயிந்தா. ஐயோ பூச்சி, உன் பேச்ச கேட்டு ஆத்தாக்கு அதோட காசுலயே சேலை எடுத்துட்டேன். ஏதாவது எசகு புசக ஆச்சு? கவலையே படாத முத்துக்கால, சேலைக்கு மயங்காத பொங்கலையே கிடையாது. அதுவும் ஆத்தா இந்த சிலையை பார்த்ததுக்கு பின்னால கோழி அடிச்சு குழம்பு வச்சு இலை போட்டு சோறு போடுதா இல்லையா பாருங்க. எவாடி சொல்லும் போதே பதியுதுப்பா. இப்படி ஒரு கதவு கோவில் மாதிரி. அத்தா, தக்காளி போட்டியா? ஒரு வண்டி தக்காளிய பரமசிவா மண்டியில போட்டாச்சு. அவன் வண்டியிலயா போட்ட? நீ சொன்ன மாதிரி இல்லையே, நல்ல மனுஷனா இருக்காரு. அவங்கிட்ட என்ன பொண்ணு அடுக்க போறான். காசு வாங்கினியா? குடு. அட, அதுக்கே இப்படி அலையற? மணி தொங்கிட்டு வரணும்ல. என்ன தூக்கிட்டு ஓடிட்டா போறேன்? என்னடா குடுறான்னா? என்னடா 100 ரூபாய் குறையுது? அது வந்து இது நல்லா இருக்க பார்த்து சொல்லு. டேய், கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லணும். 100 ரூபாய் குறையுதுங்க, இது நல்லா இருக்கான்னா என்ன அர்த்தம்? அது அது ஒண்ணு இல்ல, நீ ஏன் பதற? அந்த 100 ரூபாய்ல உனக்காக ஒரு நல்ல சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன். டேய், உன்னை சேலை எடுத்து கொடுன்னு நான் கேட்டனா? இல்ல. எனக்கு சேலை எடுத்து கொடுக்க நீ யாரு? அத்தா, உன்கிட்ட இருக்கிறது 2 சேலை, அதுவும் கிழிஞ்ச சேலை. அதை நீ தச்சு கட்டுறது அவ்வளவு நல்லா இல்ல. என் மனசு கேட்கல. நான் தச்சு கட்டுறேன், தைக்காம கட்டுறேன். அத பத்தி உனக்கு என்ன? நீ என்ன எனக்கு சொந்தமா பந்தமா? எடுத்துட்டு வந்தானா சீலை 100 ரூபாய். அதான் புது சேலை, அதை தூக்கி போட்டியே. வேலையை பார்த்தமா கஞ்சிய குடிச்சுமான்னு இல்லாம இந்த பாரு, ஒழுங்கா மரியாதை அந்த சீலையை கொண்டு கொடுத்துட்டு 100 ரூபாய் வரணும். அப்பதான் இந்த வீட்டுல உனக்கு இருக்கிறதுக்கு இடம், குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்ல. மறுபடியும் மார்க்கெட் போக வேண்டியது. குழம்பு கூட மோசமா இருக்காது. கடலை இன்னும் கடலை, இது கரிச காட்டு கடலை. கக்கா மக வெடல, நான் அவளை இன்னும் தொடல, நான் அவளை இன்னும் அவளை இன்னும். கோழிக்குழம்பு இல்லையா போச்சு போல் இருக்கு. கொல்ல போற அன்னைக்கு. என்ன சொன்ன? என்ன சொன்ன? என்னடா சொன்ன? வாங்கால வாங்கால நான் தானப்பா சொன்னேன். நீ தானப்பா ஒத்த காலம் அலம்பிட்டு வாங்க. நீயா ஆத்தாக்கு சேலை வாங்கு, கோழி குழம்பு வச்சு இலை போட்டு சோறு போடுவான்னு சொன்னியா இல்லையா? சும்மா இருப்பா. இந்த கஞ்ச கிளம்பி இடக்கு மடக்கலாம் அப்படி இப்படி அடிச்சு பிடி சொன்னல. கேட்டியாப்பா? இப்ப நீ வாங்கிட்டு என்ன மாதிரி என்ன அர்த்தம்? என்னது? என்ன? சரி இருப்பா. இப்ப நடந்து போச்சு என்னன்றா? இத காசாக்குனதா சோறு போடுவேன்னு சொல்லிடுச்சு. உடனே வாங்கினாங்க. இதை ஆளுக்கு பாதி கழிச்சு கோமணம் கடிக்கிற 2 பேரும். இந்த மாதிரி யோசனை எல்லாம் சொன்ன உள்ள கோமணத்தை உருவி எரிச்சிருவேன். கோமணம் சும்மா இருப்பா. இப்ப காசாகணும் அவ்வளவுதானே? ஆமா. ஏன் பொறுப்பு?